நித்யானந்தம், இதுல அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் பேசுறது எல்லாமே பாஜகவுடைய குரலா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போ ஓபிஎஸ் வந்து போய் சந்திக்கிற நிகழ்வையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? கேள்வி நேரம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவருடைய பார்வையும் வேறு மாதிரியாக இருக்கும். அந்த வகையில் பாண்டியன் அவர்களுடைய பார்வை சற்று வேறுபட்டதாக இருக்கும். எந்த காலத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது, கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான என்ன இருக்கிறதோ அத்தனையும் அவர் சேர்த்து வைத்து தான் பேசுவார். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியை அண்ணாமலை ஆதரிக்கிறவன். அதனால் அவருடைய உரிமை அவர் அதை பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, என்டிஏ கூட்டணியை விட்டு விலகுவதாக ஓபிஎஸ் அறிவித்திருக்கார். அதான் இன்றைக்கி தலைப்பு. என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி மீண்டும் என்டிஏக்கு வந்த கட்சிகள் எத்தனையோ இருக்கின்றன. அடிக்கடி பாமக சொல்லும், ஆனால் என்டிஏவோடு போட்டி போட்டுது. அடிக்கடி இல்லை, ஒரேடியாக இனிமேல் கிடையவே கிடையாது என்று எடப்பாடி சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்டிஏவோடு இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு நடந்த ஒரு 3 நிகழ்வுகள். காலையில் நடைபயிற்சி மேற்கொள்கிறப்ப முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார். மதியம் பிற்பகல்ல வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் அப்படின்னு சொல்றார். மாலை மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார். அப்படின்றப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒரு அரசியல் கட்சி என்று வருகின்ற பொழுது வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடாது என்பது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. வடக்கிலே ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் பழகுவார்கள், ஆந்திராவிலும் சரி, தென் மாநிலங்களிலேயே. ஆனால் இங்கே மட்டும்தான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுது திருமணத்திற்கு கூட போகக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் பங்காளிகள்னு பேசக்கூடிய அளவில் நெருங்கியிருக்காங்க. பாண்டியன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். இது தீய சக்தி என்று சொல்லுகின்ற ஒரு காலம் நீர் பூத்து கொண்டே இருக்கிறது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் திமுகவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொருள் அல்ல. அவ்வளவு வேகமாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது. பெரும் தீய சக்தியாக மாறிற்று இப்போது. யாரு? திமுக. அப்படியா? ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தீய சக்தி என்று சொல் நீர் பூத்து கொஞ்சம் குறைந்த மாதிரி நமக்கு இப்பொழுது தெரிகிறது. காரணம் என்று சொன்னால், கருணாநிதி, இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும், இந்த 2 தான் எப்போவுமே இருதுருவங்களாக இருந்து கொண்டிருந்தன. இப்பொழுது ஸ்டாலின், எடப்பாடி இவர்கள் இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பங்காளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வெளியே கூட சொன்னார்கள். அது சரி, ஒரு நாகரிகத்திற்காக ஒரு சட்டமன்றத்தில் சொன்னார்கள் என்று சொல்லலாம். அது ஏன் மாமன்மார்களுக்கு வந்து நெருடல்? இன்னொரு விஷயம் நம்ம சொல்றீங்களா? அக்னீஸ்வரன் சொன்னார், 24 பாஜக எடப்பாடி அவர்களை அணுகிய போது மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். இப்பொழுது மட்டும் ஏன் வருகிறார்கள் பாஜக என்று ஒரு கேள்வி பாஜகவை பார்த்து கேட்கிறார். 24 எடப்பாடி அவர்கள் தான் கூட்டணி இல்லை என்று சென்றார், வாசல் திறந்திருக்கிறது என்று தேர்தல் நாள் வரை சொன்னவர் அமித்ஷா. எனவே அவர் விட்டு போகலை. எனவே அது மோடிக்கான தேர்தல், பாராளுமன்ற. வெளிப்படையாக கேட்கிறேன் நித்யானந்தம் அவர்கிட்ட, பாஜக ஓபிஎஸ் முதுகலை குத்திருச்சா? இருங்க, நான் வந்துடுறேன். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக தர்மயுத்தம் தொடங்கினது கேள்விக்கு நான் மது சொல்லிட்டு அங்கே வந்துடுறேன். பாஜகவிற்கான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், அதில் லாவகமாக ஒதுங்கி கொண்டார் எடப்பாடி. அவருக்கு எந்த ஒரு ஸ்டேக்கும் அதில் இல்லை, ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டிய தேர்தல். இதில் இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் தன்னோடு வேண்டும். அது அவருடைய கட்சிக்கு ஆபத்தானவர்கள் கூடாது, மற்றவர்களெல்லாம் வேண்டும். அதனால தான் டெல்லிக்கு போய் அமித்ஷா வீட்டில் சந்தித்து இந்த கூட்டணி ஏற்படுத்தினார். பாஜக வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வரும்னு அங்கேருந்து வரல, இங்கேருந்து போய் பேச்சுவார்த்தை நடத்தி ட்விட்டரில் போட்ட ஒரு ஷா. அது கொஞ்சம் அதன் மேலே தான் கேள்வி எனக்கு. ஆனால் தொடர்ச்சியாக காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா ஓபிஎஸ்? ஆமாம், அவரை பாஜக கண்டுக்காமல் விட்டுடுச்சா, கை விட்டுடுச்சா? ஓபிஎஸ் இப்போ வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதோ, பிரேமலதா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எதையாவது சொல்வதோ, இவையெல்லாம் தேர்தல் முறை நிரந்தரம் அல்ல. தாவேக்கா என்ன சொல்லி கொண்டிருக்கிறது தெரியாது. ஆனால் ஓபிஎஸ் கேட்குறப்ப சொல்கிறாங்க பாஜக உங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றப்போ அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரே.
அதிருப்தியை வெளிப்படுத்தினாலும் கூட இனி கூட்டணி இருக்காதா என்று சொல்லுகின்ற பொழுது அது வந்து அவர் சொன்ன அதே வார்த்தை அந்த சந்தர்ப்பத்திலே முடிவு செய்து கொள்வோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அப்படி திறந்து வச்சிருக்கு. அப்ப பாண்டியன் சொல்ற மாதிரி மெசேஜ் பாஜகவுக்கு தான் கொடுக்குறாரா? ஒரு கவன ஈர்ப்பு தான், ஒரு கவன ஈர்ப்பு. என்னை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள், நானும் தமிழகத்தில் இருக்கிறேன். அது ஒரு இயல்பு தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர் அவரை கவனிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு என்ன அரசியல் செய்ய வேண்டுமோ அந்த அரசியலை அவர்கள் செய்வார்கள். அதில் எந்த தவறும் கிடையாது. அது பாஜக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கவன ஈர்ப்பைத்தான் அவர் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்களும் நானும் பயப்படுற மாதிரி எல்லாரும் பயப்படுவாங்க. இன்னும் திமுக தலைவரை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் பாஜகவுக்கு அது தெரியாமல் இருக்காது. ஆனால் பாஜக ஓபிஎஸ்ஐ கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து திமுகவோட ஒரு நெருக்கம் காட்டுறாரு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாஜக வந்து ஓபிஎஸ்ஸை தள்ளியும் வைக்கல, தினகரனை தள்ளியும் வைக்கல. அவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது இடம் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அவர்களோடு பேசுவார்கள். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களும் அதை சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே கூட கை கொடுத்தவர்கள் ஓபிஎஸும் தினகரனும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது யாரும் மாற்றி எழுத முடியாது. நயினார் நாகேந்திரன் பாஜகவோட தலைவராக மாநில தலைவராக மாறிட்ட காலத்தில் எப்படி இருக்குது? அது எதுவானாலும் அந்த உண்மையை மறைக்க முடியாது. அண்ணாமலைக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லாமல் இல்லை கட்சியில். அந்த உண்மையை மறைக்க முடியாது. நான் கேட்குறது, என்டிஏ கூட்டணியில் அமமுக இருக்குதா அப்படின்ற சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கடந்த காலத்தில் பாஜகவோடு இருந்தாங்கல்ல, என்டிஏ கூட்டணியோடு இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா காலத்திலேயும் ஓபிஎஸ் பாஜகவோடு இணக்கமாக தானே இருந்தாங்க. ஆமாம். பொலிட்டிக்கலாக ஓபிஎஸ்க்கு எந்த விதமான உதவிகளையும் செய்ய தயாராக இல்லையா பாஜக? சட்ட ரீதியிலாகவும் தொடர் தோல்வி. அதே மாதிரி அதிமுகவோடு தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் பாஜக ஒன்றும் செய்யலை. அப்படின்றப்போ எல்லா கட்டத்திலும் ஓபிஎஸ்ஐ என்னவா பயன்படுத்துச்சு பாஜக? அரசியலிலே தலைவர்கள் தலைப்பிலே இல்லை என்று சொன்னால் காணாமல் போய் விடுவார்கள். அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவருக்கு வேறு என்ன வழி இருக்குது? தன்னுடைய இருப்பை எப்படி காட்டிக்கொள்ள முடியும்? இப்படித்தான் காட்டிக்கொள்ள முடியும். அதில் தவறே இல்லை. அப்படி தான் காட்டிக்கொள்ள முடியும். அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் டெல்லிக்கு, நானும் இருக்கிறேன். நான் ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ என்னால் அதுக்கான இது கொடுக்க முடியும் அப்படின்றார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக இவர்களை ஒதுக்கி வைப்பதற்கு யாரோ காரணம் என்று சொல்வதை விட பொருத்தமான காரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் எடப்பாடி அவர்களுக்கு கோபம் அடங்கவில்லை. எடப்பாடி எல்லோரையும் சேர்த்தால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறார். தோல்வியின் நாயகனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று புரியாமல் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது. சந்திப்பதில் நான் பாக்கியம் பெற்றவன் என்று எடப்பாடி மனு கொடுத்தாரு. ஐயா, நான் ஓபிஎஸ்க்காக பேசவில்லை ஐயா. நான் வந்து நீங்கள் எதுக்காக ஓபிஎஸ் ஞாபகப்படுத்தி என்கிட்ட பேசுகிறீங்க? நான் ஓபிஎஸ்க்காக பேச வரல. அதனால் பாருங்க, இப்படி இடப்பட்டு நான் என்ன சொல்ல வந்தேனோ அந்த கருத்தை தடை போடுறீங்க. அதனால் ஏதாவது ஒரு குழப்பமாக ஓபிஎஸ்ஐ சற்று தொடாமல் இருக்கிறார்கள், அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொன்னால் அது ஒற்றை காரணமாக எடப்பாடி அவர்களை சமாதானப்படுத்துவதற்கான காரணமாகத்தான் இருக்க முடியும். அதில் பாஜக எந்த விதமான உதவியும் செய்யலையே. இதே சென்னையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்பொழுது அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுவீங்களான்னு கேட்கிறப்போ வெளிப்படையா சொல்றது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அதுக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லி முடிச்சிட்டார் இல்லையா? அப்போ அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. அப்போ அவருடைய இபிஎஸ் யார் க்ளோஸ் பண்ணாங்க? பாஜக உட்பட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. பிரதமர் ஏன் சந்திக்கவில்லை ஓபிஎஸ் அவர்களை? அதுக்கு பதில் வருதா பாத்தீங்களா? பாஜக தன்னுடைய கதவை இருக்க சாத்தி விட்டது என்று எடப்பாடி சொன்னது போல எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி விடுங்க, பிரதமர் ஏன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவில்லை? 2 கேள்வி அவருக்கு அக்னி கேட்கிற கேள்வியோட நான் கேட்கிறேனே. ஒன்று, அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லி டோர் க்ளோஸ் பண்றது. ஓபிஎஸ் ரொம்ப லாயல்ட்டியா தானே இருந்தார் பாஜகவுக்கு, அவரை பிரதமரை சந்திக்க விடாம செஞ்சதுக்கும் என்ன காரணம்? ஒரே ஒரு சேர்த்துக்கு சார், 2024 ஓபிஎஸும் டிடிவியும் பிஜேபி பக்கம் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அவங்கள பயன்படுத்தியாச்சு. அப்ப எடப்பாடி வெளியில இருக்காரு. பிஜேபியோட அலைன்ஸ் இல்லை, கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்குன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப 20% ஓட்டு வாங்கினதுனால எடப்பாடியை வந்து இப்போ வந்து கூட்டணி போட்டு வலுக்கட்டாயமாக கூட்டணி போட்டு வச்சுட்டு 26க்கு இவங்க 2 பேரையும் இப்போ வந்து அம்போன்னு விட்ட மாதிரி தானே இருக்கு. இது பொதுமக்களுக்கு தெரியாதா? அப்ப வாக்கின் அடிப்படையில் தான் 18 விழுக்காடு பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி பெற்றது.
இல்ல அவர் கேட்கல, அவர் என்ன கேக்குறாங்க, அவர் நாங்க டிடிவி நான் சொல்றது தினகரனையும் பதிலு. ஓபிஎஸ்ஸையும் பயன்படுத்திட்டு வெளியில அனுப்பிட்டீங்களான்றாங்க. அதான் சொல்றேன். அதாவது உங்களோட கற்பனைங்க, அதான் சொல்லிட்டேன், அவரோட கற்பனைக்கெல்லாம் என்னால சார் 24 எலெக்ஷன்ல இருந்தாங்களா இல்லையா நான் சார்? என்ன கேட்கறேங்க, சார் தனியா நின்னு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா ராமநாதபுரத்துல? இல்லைங்க, இப்ப நான் இவர் எனக்கு 2% கொஞ்சம் வாங்கினாரா இல்லையா? என்னுடைய கருத்தையும் சொல்ல, நீங்க தான் கற்பனை பண்றீங்க. தேர்தல் இல்ல, வரதுக்கு 8 கற்பனைன்னு மாசம் சொல்றேன் இருக்கு. நீங்க. நானும் தான் கற்பனை பண்றேன், நீங்களும் நானும் கற்பனையா தான் பேசிட்டு இருக்கோம். 8 மாசம் இருக்கு, இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியாது. ஆனாலும் கூட ஓபிஎஸ் அவர்களை ஒதுக்கி எல்லாம் வைக்கவில்லை. சரியா பார்க்கல. அப்படியே அனுமதி கொடுத்திருக்கலாமே. ஒரு முன்னாள் நீங்க நினைக்கிற முதலமைச்சர், மாதிரிலாம் நடக்காதுங்க. அதிமுகவுடைய முக்கிய காரணம் தலைவரா என்ன? இருந்தவர். காரணம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன, நீங்க பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி மாதிரி கேக்குறீங்க. அங்கேயும் பதில் சொல்ல மாட்டேங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கே பதில் சொல்ல மாட்டோம். ஆஃப்டர் ஆல் யூ அப்படிங்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு பதில் இல்ல, அடிச்சு வெளியே வரட்டணும். சும்மா இருங்க. இது இல்ல, தேசத்தின் இல்ல, இல்ல, அது ஆமாங்க, தவறு. கெட்ட வார்த்தைங்க. ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை, கெட்ட வார்த்தை இந்திய பேசுறாரு. நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை கெட்ட வார்த்தை இப்படி பேசுறாரு. பேசினால் வேண்டாம், 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 வேண்டாம். சார், இதுதான் இவருக்கு தேச ஒற்றுமையா? வேணாம் சார். தவறான இல்லைங்க. அர்த்தம், தவறான ஆங்கிள் போக கூடாது. ஒரு அவை இதை மன்னிப்பு கேட்க வேண்டிய சார். ஏன் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரா? அடித்து விரட்ட வேண்டும் என்று சொன்னது நீங்கள். நீங்க தான் மன்னிப்பு தவறு. கேட்கணும். ராகுல் காந்தி சாரி ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்க யாரா இருக்கட்டும், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது. நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ராகுல் காந்தி சாரி ஒரே கேட்டாரா ஒரு இல்லையா? விஷயம். தர்ம யுத்தம் யாரால் தான் தொடங்கியதா? பேசியதுக்கு ராகுல் காந்தி சாரி கேட்டாரா இல்லையா? அடித்து விரட்டு பேசியிருக்கிறாரா இல்லையா? கூடாது. நீங்க பயன்படுத்துற அந்த வார்த்தையா அந்த சொல்றாரு. வார்த்தையை ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டு நீங்க பேசக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. ஏன் நான் பேசக்கூடாது? அடித்து ஒரு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நடந்த சம்பவம் தலைவரா தானே. ஜனநாயக நாட்டுல அப்படி சொல்லக்கூடாது இல்ல நித்யானந்தம்? என்னங்க சார், பாராளுமன்றத்தில் நடந்தது இது சொல்றேன். ஒண்ணும் ஆப்பிரிக்கா நாடு கிடையாது, இந்தியா. இல்ல, இல்ல, விவாதத்துடைய மையத்துக்கு கேள்வி வந்துடலாம். கேட்டா கேள்வி இல்ல, கேட்டா நித்யானந்தம். பதில் சொல்ல முடியாதான்னு கேட்கும்போது நான் என்ன விவாதத்துடைய சொல்லணும்? விவாதத்துடைய மையத்துக்கு வந்துடலாம். ஒரே ஒரு விஷயம் தான், என்ன காரணத்திற்காக ஓபிஎஸ்ஐ சந்திக்கவே வேணாம்னு நிராகரிக்கிறாங்க? 1000 காரணம் அவர்களுக்குள் இருக்குங்க. அதுல 1000 காரணங்கள் இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க அந்த காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். பேசலாம். எல்லாமே திமுகவை எதிர்க்கின்ற கட்சி எல்லாமே பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா திமுகவோட தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏல இருப்பாங்க. அந்த என்டிஏல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியானதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் முதலமைச்சர் இருப்பாங்க. அது எடப்பாடியாக கூட இருக்கலாம், வேறு அதை நான் சொல்ல வரல. எடப்பாடியாக கூட இருக்கட்டும், அதுக்கு நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது. என்டிஏல அண்ணா திமுக தேர்தல் வரை இருந்தால் என்டிஏனுடைய முதலமைச்சர் பாஜக ஏற்றுக்கொள்ளும். பேசலாம்.